அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலட்சுமி. நான் இவங்க எங்கள் அண்ணி தான். இவங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு மூணு பொருள் தான் கொடுத்தோம். கவாஸ் ப்ரெஸ்ஸு, ஐஸ் வாஷு, காப்ளி, இது 3 ப்ராடக்ட் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்தோம். இப்போ அது கொடுத்ததோட விளைவு அவங்கள்ட்ட ரிசல்ட் என்னன்னு கேட்டுக்கலாம். ஜோதி மேடம் சொல்லுங்க மேடம், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் ஜோதி. நான் ஆண்டிபட்டிலேருந்து வர்றேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக நான் எதுவுமே சாப்பிட முடியாது. கூலிங் முதல்ல ஒத்துக்காத ஒரு விஷயம் கூலிங்கு. ஏன்னா எங்கள் ஏரியா கூலிங்கான ஏரியா தான், வேறு வழி இல்லாதனால அங்கேயே இருந்துட்டோம். ஐஸு சாப்பிட முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக பட்டாலுமே எனக்கு இதாயிடும். தயிர் சாப்பிடக்கூடாது. கூலிங்கான பொருள் எதுனாலும் சரி, ஐஸ்கிரீம்லேருந்து தயிர்லேருந்து எல்லாமே சாப்பிட்டாலே எனக்கு ஒத்துக்காது. அது எப்படி இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விட முடியாது, பேச முடியாது. நான் ரொம்ப நாள் என்ன செஞ்சுருக்கேன்னா, தனிமையில் உட்காந்து அழுதுருக்கிறேன். பகலில் கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது. நைட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்குவாங்க. அவரும் தூங்குவார், பையனும் தூங்குவாங்க. என்னால் மூச்சு விட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எந்திரிச்சு உட்காந்து சுடுதண்ணி அப்பப்போ சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு கடவுள்கிட்ட கேட்பேன், ஏன்டா எனக்கு இப்படி ஒரு இதை ஏன்னா அப்பாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது பிளட் வாரியாக எனக்கு இதானது மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இருந்து பார்த்தா எனக்கு என்னால் முடியலை. ஏன்னா அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விட முடியாது. ஒரே இது, அது எப்படி சொல்ல முடியாது, அனுபவிச்சா தான் அந்த வலி தெரியும். அப்புறம் இந்த இது நீங்கள் சொன்ன பிறகு நான் இந்த ஐஸ் வாஷ், கவாச் ப்ரெஸ், காப்னீல் இது 3 மட்டும்தான் எடுத்துக்கிட்டனுடைய விளைவு என்னன்னா, ஒரு 1 மந்த்து தான் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா இருந்துச்சு. கவாச் 1 தான் எடுத்தேன், ஐஸ் வாஷ் 2, காப்னீல் 3 எடுத்தேன். 1 மந்த்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த வீசிங் வந்தாலேவும் மாத்திரை போட்டால் முதல்ல சரியாகும். இப்போ ஒரு 2 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நரம்புல ஊசி போட்டால் மட்டுமே தான் சரியாகும், இல்லைன்னா சரியே ஆகாது. எத்தனை நாள்னாலும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இது சாப்பிட்ட பிறகு எல்லாமே சாப்பிட்றேன். ஐஸ்லேருந்து தயிர்லேருந்து, மழையில் என்ன நனைஞ்சாலும் சரி, பச்சை தண்ணி முதல்ல சுடு தண்ணி தான் குளிக்க முடியும். இப்போ பச்சை தண்ணிலேயும் குளிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது இன்னொரு நல்ல ரிசல்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடைக்கானல் எடுத்துக்கிட்டே நல்லா கூலிங்கான ஏரியா. அந்த கூலிங்கான ஏரியாவில் கூட நான் 2 தடவை போய் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும், உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்க, இதை எடுத்து சாப்பிடுங்க. நல்லா க்யூர் ஆகும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம். நம்ம ப்ராடக்ட் எப்பயுமே எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக 100% நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும். தயவு செஞ்சு யாருக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் நம்ம பொருளை எடுத்து சாப்பிட்டு நம்ம உடம்ப பாதுகாத்துக்கலான்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மேடம்.